ஒரு டாக்டர் ஆகிறது அப்படின்றது இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கனவு மட்டும் இல்லை, ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டாக்டராக மட்டும் நம்ம எப்படியாவது ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்ரேஷனையே நம்மளால் மாற்ற முடியும் இல்லையா? நம்ம ஃபேமிலியோட ஹோல் ஜென்ரேஷனே மாறிடும். லைக் நமக்கு இப்போ என்ன வேணால் பேர் இருக்கலாம், ஆனால் ஒன்ஸ் யூ பிகம் அ டாக்டர், அது டாக்டர் வீடு அப்படின்னு தான் நம்ம அட்ரஸே பண்ணுவாங்க எல்லாரும் இல்லையா? இட் இஸ் சச் அ ஸ்பெஷல் திங். இன்னைக்கு ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீட் எக்ஸாம் ஓவர் த இயர்ஸ் கஷ்டமாகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி ஆகிட்டு வந்துடுச்சு. அப்படி அது ஈஸி ஆகிட்டே வந்ததுனால ஒரு பெரிய ரிசல்ட் வந்து என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் 700+ எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு இல்லையா? நீங்கள் எய்ம்ஸில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி 700 கண்டிப்பாக வேண்டும். லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸே நம்ம பார்த்தோம் இல்லையா? 700னால எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போது ஹவு இப்போ எனக்கு ஒரு 5 மந்த் என் கையில் இருக்குது, இதை எப்படி நான் பண்ணணும்? ஒவ்வொரு வாட்டியும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய நேரத்தில் ஸ்ட்ராட்டஜி தெரியுது, எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்பயுமே நான் என்னுடைய மோட்டிவேஷனை லூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மெனி ஆஃப் யூ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டவுன் த லைன் உங்களோட மோட்டிவேஷனை லூஸ் பண்ணிடுறீங்க இல்லையா? அப்போ அதை எப்படி ரீகெயின் பண்ணுறது, அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போது சொல்ல போகிறேன். ஸோ இந்த சிம்பிள் டாக்டர் ஆகணுன்ற அந்த வெறி நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு இல்லையா? இப்போ டாக்டருக்குன்னே இல்லை, ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஒரு டாக்டர் அப்படின்னாலே அந்த ப்ரொஃபஷனுக்கு உண்டான ஒரு சில குவாலிட்டிஸ் என்ன கேட்டால், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீ இப்பையிலிருந்தே வளர்த்துக்க ஆரம்பிச்சுக்கும். அதெல்லாம் என்னென்ன நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன் சரியா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் இப்போவே நீ வளர்த்துக்க ஆரம்பிக்க போகிற. இப்போயிலிருந்தே இந்த குவாலிட்டிஸை நீ வளர்த்துக்க ஆரம்பிக்கும் போது எவென்ச்சுவலி கண்டிப்பாக உன்னோட பர்ஃபார்மன்ஸும் தாராளமாக படிப்பில் நீட் ப்ரிப்பரேஷனில் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி என்னென்ன குவாலிட்டிஸ் சார் ஒரு டாக்டருக்கு வேணும்? முதல் விஷயம் கான்ஃபிடென்ஸ். எத்தனை டாக்டர்ஸை நீ உன்னோட லைஃப்பில் பார்த்துருக்க? அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் நீ ஸ்ட்ராங்காக சொல்லலாம், தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் பீப்புள் இல்லையா? அவங்க ப்ரொஃபஷனில் மட்டும் இல்லை, அவங்க நடை எல்லாத்துலேயுமே, அவங்க லைஃப்பில் எல்லாத்துலேயுமே யூ மைட் see them வெரி கான்ஃபிடென்ட். ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களால கிளாரிட்டியோடு எடுக்க முடியும். ஒரு சம்பவம் நடக்கும் போதுன்னா அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண அவங்க எல்லாரை விட கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருப்பாங்க. ரெண்டாவது கியூரியாசிட்டி. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே நமக்கு மனதளவில் இல்லை, முதல்ல ஒரு கியூரியாசிட்டி வேணும். ஓகேவா? ஓகே, வாட் எவர் இட் இஸ் சம்திங் நியூவா, அதை கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம தோணும். இது என்ன, அது என்ன, அந்த ஒரு கியூரியாசிட்டி. இன்ஃபேக்ட் நீட் மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நிறைய கியூரியாசிட்டி தேவைப்படுது. ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலா இருக்க ஒவ்வொரு டேர்மும் என்ன, பயாலஜியில் நம்ம ஒரு பேராகிராஃப் படிக்கிறோன்னா இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அந்த ஒரு கியூரியாசிட்டி வேணும். மூணாவது ரொம்ப ரொம்ப நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கும். எப்படி ஆர்கனைஸ்டாக? இப்போ அந்த ஆர்கனைஸ்டாக இருக்கிறத எப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம படிக்கிறதுலையுமே நம்ம நோட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, செல்ஃபாக ஒரு ஃபார்முலா ஷீட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், ஒரு நாளைக்கு பயாலஜி எவ்வளோ நேரம் படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் எவ்வளோ நேரம் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி எவ்வளோ நேரம் படிக்கிறோம், எல்லாத்துலேயுமே நம்மளால் நினச்சா ஆர்கனைஸ்டாக இருக்க முடியும். அண்ட் வில்லிங்னஸ் டு லேர்ன். ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும். எனக்கு ஒன்றும் இல்லை, பேசிக்ஸ் தெரியல, ரூட் எடுக்க தெரியல, கியூப் எடுக்க தெரியல, என்ன நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது தானே. பேசிக் மேத்தமேட்டிக்ஸில் கற்றுக்க ரெடியாக இருக்கணும், யார்கிட்டேயாவது போய் கேட்க ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னால் நம்மளை ஏதோ நினச்சிருவாங்களோ, அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்ற ஒரு தாட்டு பக்கம் முதல்ல நீங்கள்லாம் போவே கூடாது. இதெல்லாம் எதுக்குப்பா, நமக்கு வராதுப்பா, எனக்கு மேக்ஸ் வராதுப்பா, நோ நோ நோ. எல்லாத்தையுமே கற்றுக்க ரெடியாக இருக்கணும். அட்டென்ஷன் டு டீட்டெயில். ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கூர்ந்து கவனிக்க தெரியணும். அது எப்படி வரும் அப்படின்னா, உன்னோட பேப்பர்ஸை நீயே கரெக்ஷன் பண்ணும்போது உனக்கு அந்த திறமை வரும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே, ஒரு சாப்டர் எடுத்தால் அந்த சாப்டரில் 300 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண படிக்கிறதுக்கு நீ இப்போயிலிருந்தே ப்ரிப்பேர் ஆகணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். ஃப்ரம் த மொமெண்ட் யூ see this வீடியோ ஓகே, ஐ நீட் யூ டு டூ ஒன் திங். என்ன அப்படின்னா, ஒரு சாப்டர் எடுத்தால் அதில் 300 கொஸ்டின்ஸ் சரியா சால்வ் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதை நீ தனியாக பண்ண வேண்டாம். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம அடுத்து என்ன பிளானில் இருக்கோம் அப்படின்னு. ஃபஸ்ட் விஷயம், இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, எப்பயுமே யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ்னா 16 ஹவர்ஸ் தயவு செஞ்சு படி. இதில் இப்படி வச்சுக்கலாம், அந்த 16 ஹவர்ஸ் படிப்புக்குன்னு ஒரு ஒதுக்குறல்ல, ஒரு பேச்சுக்கு சரியா, நீ இதில் 5 ஹவர்ஸ் படிக்கவே இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை.
இந்த 16ல் ஒரு 5 hours நீ படிக்கவே இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோன் எடுக்காது, வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. படிக்கணும்னு முடிவு பண்ண, சரி படிக்க முடியலையா, வேணா தயவு செஞ்சு படுத்து தூங்கிடு. ஆனால் வேறு எந்த ஒரு டைவர்ஷன் பக்கமும் போகாது, வேறு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பக்கம் போகாது. நான் டிவி பார்க்குறேன், மொபைல் எடுக்கிறேன், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன், நோ. படிக்கிறதுக்குன்னு 16 மணி நேரம்னா படிக்கணும், அவ்வளோதான். இல்லைனா தூங்கிடு, தட்ஸ் இட். ஸோ இதை நீ செய்யும்போது ஆக்சுவலாக உன் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீ அதை ட்ரை பண்ணிப்பார். இப்போ நெக்ஸ்ட் விஷயம், கியூரியாசிட்டி. ஒவ்வொரு விஷயமும் நீ படிக்கிற அப்படின்னா முதல்ல ஏன் ஒரு ஃபார்முலா பார்க்குறேன் அப்படின்னா ஏன் அந்த இடத்துல அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம், இந்த கியூரியாசிட்டியை வளர்த்துக்கும். சரியா? நீ ஒரு புக் எடுக்கிற, அதில் ஒரு கொஸ்டின் பேங்க்கில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உனக்கு சால்வ் பண்ண தெரியல, ரிசல்ட் பார்க்குற, ரிசல்ட்டில் தேவ் சால்வ்ட் வித் அ பர்டிகுலர் ஃபார்முலா அப்படின்னா, இப்போ உன்னோட என்சிஆர்டி புக் எடுத்து அந்த ஃபார்முலாவை அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, நீ தேடு. அந்த கியூரியாசிட்டியை வளர்த்துக்கும். அண்ட் ஆர்கனைஸ்டாக இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு சில விஷயம் என்னென்னா, நம்மளோட டெய்லி டிசிப்ளின். நீட் படிக்கிற நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னென்னா, தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஃப். ஒன்றை நீ ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, படிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஏதோ வாழ்க்கையெல்லாம் இழந்து பறிகொடுத்து வாழற மாதிரி வாழ வேண்டியது. பி டிசிப்ளின்ட். ஓகே, ஒன்றை நீ நல்லா டேக் கேர் பண்ணிக்கோ. ஒரு நல்ல ஹெல்த் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணு. உன் ஹெல்த் நீ எந்த அளவுக்கு பார்த்துக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ நிறையா தண்ணி குடிக்கிறியோ, ஓகே, அந்த அளவுக்கு உன்னோட டிசிப்ளின் அழகாக இம்ப்ரூவ் ஆகும். உன்னால் ஆர்கனைஸ்டாக இருக்க முடியும். உன்னோட நோட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணு, ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணு. அண்ட் எவ்ரி ஃபியூ டேஸ் ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஒரு டைம் டேபிள் போடு, அந்த டைம் டேபிளில் முடிஞ்ச அளவுக்கு டிசிப்ளின்டாக அழகாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றது, வில்லிங்னஸ் டு லேர்ன். இல்லையா? எப்பயுமே உனக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை யாருக்கிட்டையாவது கேளு, டீச்சர்ஸ் கிட்ட கூட கேளு. இதில் அசிங்கப்பட ஒன்றுமே கிடையாது. அசிங்கப்பட்டால் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட், அட்டென்ஷன் டு டீட்டெயில். நீ முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னது? மிஸ்டேக்ஸ். நீ என்ன டெஸ்ட் எடுக்கிறியோ, என்ன எக்ஸாம் எழுதுறியோ, மாடல் பேப்பர் அன்னன்னைக்கு என்ன டெஸ்ட் எடுக்கிறியோ, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீயா திருத்து. அதில் பண்ண தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி அன்னைக்கே அதை கரெக்டாக போட்டு முடிச்சாரு. கரெக்டான ஆன்சரை கற்றுக்கும். ஒரு நாள் கூட அதை போஸ்ட்போன் பண்ணாத. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோன்னா அந்த மிஸ்டேக் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு அன்றைக்கே அதை முடிச்சு வச்சோன்னா அன்றைக்கே அதை சால்வ் பண்ணிடணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். எப்பயுமே ஒன்றை நீயே எவால்வேட் பண்ணு, மற்றவங்க ஒன்றை எவால்வேட் பண்ண விடாத. யூ எவால்வேட் யுவர் செல்ஃப். ஓகே, இது எல்லாமே உன்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா தென் இட் இஸ் குட். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதையெல்லாம் பண்ணுறதுக்கு நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற. சார் இது எல்லாமே கரெக்டு சார், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ தனியாக இதை செஞ்சுட்டுனா ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே நான். ஆனால் இதெல்லாம் நீ தனியாக செய்ய இதை ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னா ப்ளீஸ் கெட் ஹெல்ப். ஓகே, ஏதாவது ஒரு கிராஷ் கோர்ஸ் சேர், சரியா? இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸில் டீச்சர்ஸ் கிட்ட சேர்ந்து ஹெல்ப் கேளு. இதை நீ தனியாக பண்ணணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. நான் சொன்ன விஷயங்கள் உன்னால் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா, உனக்கான டிசிப்ளின் இல்லைனா இருக்குன்னா ஓகே, யூ கோ அண்ட் டூ. இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் ஹெல்ப். ஈவன் வேதாந்துலையுமே அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், உனக்கு கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஆல்மோஸ்ட் 6 months கிராஷ் கோர்ஸ் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உனக்கு இந்தியாவோட டாப் டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டவுட் சால்விங். ஆக்சுவலாக நான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, பேசிக்ஸ் தெரியல, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. உனக்கு 24/7 டவுட் சால்விங் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு, if you are struggling, you get help here. Okay, you enroll on the course. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் என்ன, ஃபீஸ் என்ன, எல்லாமே இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியா? ஐ given it in the description. நீ என்னென்னு செக் பண்ணியாவது பாரு, பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணு. யூ டாக் டு பீப்புள். உனக்கு ஒரு டாக்டர் ஆகணுன்றது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் அது உன்னோட பேஷன், ஏன் நீ இதில் தோக்க முடியாது, ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னா, அப்போ அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா யூ ஹாவ் டு டேக் இட், சரியா? ஸோ யூ கிவ் இட் அ வெரி குட் ட்ரை. ஓகே, மறந்துடாத, நான் சொன்ன பாயிண்ட்ஸை மறந்துடாத. இப்போவும் உன்னால் 700 எடுக்க முடியுமா? தாராளமாக முடியும். யூ ஜஸ்ட் ஷுட் நாட் கிவ் அப், அவ்வளோதான். யூ டோன்ட் கிவ் அப். ஓகேவா? குட் பை.